அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு பிரகாசம், ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி. சூரிய வெளிச்சத்தை நேரடியாக நம்ம பார்க்க முடியுதா? அப்படி மின்ற மாதிரி ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம். வருடங்கள் உருண்டோடி கொண்டு இருக்கிறது. வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரோம். வயசு ஏறிட்டுருக்கு, வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எந்த வயசில் என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியல, எந்த வயசில் எந்த வாழ்க்கை வாழ்கிறோன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரி சூழ்நிலைகளில் வருஷ பிறப்புன்றது வருஷம் வருஷம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் இந்த தமிழ் வருஷத்தில் விசுவாசு வருஷம் அப்படின்ற வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா? ஏஜ் போகுது சார், மேரேஜ் பண்ணணும், ஏஜ் போகுது, செட்டில் ஆகணும், வயசு ஆகிட்டே வருது, ஒரு வீடு கட்டணும், பல கனவுகள். கனவே வாழ்க்கையாக இருக்குது. இந்த வருஷ பெயர்ச்சிகள்லாம் பார்க்குறோம். ஒரு இடத்துல சனி பெயர்ச்சி வருது, ராகு பெயர்ச்சி வருது, குரு பெயர்ச்சி, எவ்வளோ பெயர்ச்சி வருது. ஆனால் எந்த பெயர்ச்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும். ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க. நம்ம லைஃப்பில் நம்பிக்கை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானாக நடக்கும். என்னங்க வருஷ பிறப்பு, எத்தனை வருஷங்க வந்துக்கிட்டே இருக்குது, இதில் நடக்கிறது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோன்னா, நம்ம போகிற பாதையை நம்ம எண்ணத்தில் நம்ம சரி பண்ண முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வீட்டு மெனை வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், நீங்கள் எது வேணால் நினச்ச அப்புறம் அடுத்த முயற்சி எடுத்துமான்னு பார்க்கணும். அதை ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பித்தா தான் அந்த எண்ணம் சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு தசாபுத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த எண்ணத்திலே நம்ம கடைசி வரைக்கும் பயணிக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம மனசு தான் காரணம். மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறது மனிதனுடைய மனம்தான். மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது மனிதனோட மனசு தான். நம்ம தான் கடவுள், நம்ம தானே படைக்கிறோம் எல்லாத்தையும் வாழ்க்கையில். இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதை படைத்தோம் படைக்கலை, இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம படைக்கிறோம். எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம். இன்னொருத்தவங்களை நம்புறதை நம்ம குறைக்கிறோம். எல்லாருமே ஒரு சபதமே எடுத்துப்போம். இந்த விசுவாச வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு, இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனதற்கு, அதற்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான். நான் என்னை எப்போ நம்புகிறேனோ அன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வருஷப்பிறப்பு தான் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுங்க. இதுதான் நான் சொல்கிறது. சபதம் நீங்கள் எடுக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம நம்பணும். எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு வர போகிறேன். நான் நினைக்கிறத நான் நடத்த போகிறேன். இன்னொருத்தவங்களை நம்புறதை நான் நிப்பாட்டிக்க போகிறேன். இந்த எண்ணம் இருந்துட்டாலே நீங்கள் நினைக்கிறதுலாம் நடக்க போகுது. இந்த வருஷம் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெற போகிறீங்க. இதுதான் இப்போது நேரம். இந்த சிம்ம ராசிக்காரவங்க இந்த விசுவாச வருஷத்தில் நிறைய சந்திப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நிறைய தேர்வு எழுத வேண்டிய நேரம். கவர்மெண்ட் எக்ஸாமு, அரசியல் எக்ஸாமு, கலைத்துறையில் எக்ஸாமு, வாழ்க்கையில் எக்ஸாமு, நிறைய எக்ஸாம் எழுதணும். என்ன ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், உலகத்திலேயே எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு தோல்வி வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், பிடிச்சி கீழே தள்ளி காலில் வச்சு மிதித்தாலும் எதுவுமே நடக்காத போல், எதுவுமே நடக்காத மாதிரி ஏஞ்சி நடக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரவங்க. எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. எல்லாருமே சொல்லி பார்த்துருப்பீங்க, உங்கள் கதை முடிஞ்சிடும் அவ்வளோதான்னு. அந்த முடிஞ்ச கதை ஆரம்பமாகும். அது சிம்மத்தில் மட்டும்தான் நடக்கும். அதனால் மனதைரியம் கொண்டவர்களே, மனதில் சிங்கமாக இருக்கக்கூடியவர்களே, இந்த விசுவாச வருஷத்தில் ஒரு புரட்சியே செய்ய போகிறீங்க. எல்லாரும் வாயடைச்சு போகிறாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில புரட்சிகளும் சில அற்புதமான விஷயங்களும் மற்றவர்களை பயமுறுத்த போகுது, அதிர வைக்க போகுது. உங்கள் பேரை கேட்டாலே சும்மா அதிரும். ஆமாம், இன்றைக்கே பல பேருக்கு அதிருது. 12 ராசினா சிம்ம ராசி தான். அதான் சிம்மம். சிம்மத்தை கண்டாலே அலறும். அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த விசுவாச வருஷம், அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் பல எதிரிகளை தும்சம் பண்ணக்கூடிய நேரம், பல சவால்களை சமாளிக்கக்கூடிய நேரம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வருஷம் ஃபுல்லாக போர்க்களம் தான். பயப்படாதீங்க. நீங்கள் டீ கடையில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ராஜாவே இருந்தாலும் சரி, போர்க்களம் தான். ஆனால் போர்க்களத்தில் ஜெயிக்க பிறந்திருக்கீங்க இந்த வருஷம் முழுக்க. கவலையே படாதீங்க. போர்க்களத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குமான்னு யோசிக்காதீங்க. போர்க்களத்தில் இருக்கிறதே ஜெயிக்கிறதுக்கு தான், இல்லையா? போரே இல்லைன்னா நமக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கையே நல்லா இருக்காது. போர் இல்லைன்னா போராட்டமாக போயிடும். இந்த போராட்டத்தில் நிற்கிறவங்களாம் நம்பவே கூடாது. போர்க்களத்தில் நிற்கிறவங்களாம் நம்பலாம், ஜெயிப்பாங்க. அப்போ ஜெயிக்க பிறந்தவர்கள் இந்த வருஷத்தில் நிறைய வெற்றி குவியல்கள் கிடைக்க போகுது. ஆனால் எல்லாத்துலேயும் எப்படி ஒன்றே ஒன்று நல்லா ஸ்கெட்ச் போடுங்க. அவசரப்படாதீங்க.
இந்த வருஷத்தில் சிம்ம ராசிக்காரங்க அவசரப்படக்கூடாது. நான் சொல்கிற முதல் எச்சரிக்கை அதான். அஷ்டமத்தில் சனி வராருங்க அப்படின்னு பல பேர் உங்களை பயம்படுத்துவாங்க. அஷ்டம சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அஷ்டம சனியோட என்ட்ரி ஆகிருக்கீங்கன்னா உங்களோட ஆணி வேற யாராச்சும் அறுக்கணும்னு நினச்சா கூட அறுக்கிறவனை அறுக்கிற நேரம் இது. எஸ், யாரும் கிட்ட வர முடியாது. உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை ஆண்டவனே தட்டி எழுப்புவோம். இந்த இடம் நான் தான் அப்படின்னு காட்டுற நேரம். உறவுகள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பேர் கெட்டு போயிருக்கலாம். உலகத்தில் ஒரு அவமானம் ஏற்படுத்த நினச்சிருக்கலாம். இது எல்லாம் தவிடுபொடி ஆக போகுது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க? எல்லாம் நல்லா நடக்கும்னு நினச்சிங்க. நல்லவர்களோடு இருந்தால் நல்லது நடந்துடும். பக்கத்தில் சில கெட்டவர்களும் இருப்பாங்க. அப்போ நல்லதை நம்ம தானே விதைக்கணும். வேறு என்ன பண்ணுறது? அதானே உண்மை. நல்ல எண்ணம் சிம்மத்துக்கிட்ட இருந்தால் மட்டும் என்ன பலனு? குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் இருக்கணும்ல. அப்போ தான் நல்லது. நல்ல எண்ணம் சிம்மத்துக்கிட்ட மட்டும் இருந்தால் எப்படி? அது புண்ணியமே கிடையாது. அப்போ சிம்மராசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். என்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது, நானும் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட தான் நல்ல எண்ணம் வரும்னு சொல்லிட்டு பேசுகிறேன், வரமாட்டேங்குது, நானே விதைக்கிறேன், நேரடியாக விதைக்கிறேன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் சிம்மராசிக்காரங்க நேரடியாக இறங்குவீங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னொருத்தவங்க நம்பியிருந்த நீங்கள் நேரடியாக இறங்க போகிறீங்க. அதனால தான் நான் சொன்னேன் போர்க்களம்னு. ஆனால் போரில் வெற்றி தானே தவிர தோல்வி கிடையாது. தினசரி உங்களை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களை பேசாத நாட்களே வராது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரங்க உங்களை பற்றி பேசுவாங்க. என்னப்பா இவர் கார் வாங்கியிருக்காரா, என்னப்பா இவர் இடம் வாங்கியிருக்காரா, வீடு கட்டியிருக்காரா. இதெல்லாம் சுவாமி அனுகிரகம் இருக்குது. நல்லவங்க அவங்க பக்கம் இருக்காங்க. நல்ல எண்ணம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரிக்க மாட்டேங்குது. உங்கள் எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் பிரச்சனை. உங்களுக்கு இந்த வருஷத்தில் 2 யானை பலம். ஒரு யானை இல்லை, 2 யானை பலம். அசுர வேகம். உடல் நலங்களில் பாதிப்பு இருந்தால் விலகிடும். இது வரைக்கும் மருத்துவத்தில் பண்ண செலவுகள்லாம் குறைஞ்சிரும். உங்களை அழகுபடுத்திக்க ஆசைப்படுவீங்க, கௌரவப்படுத்த ஆசைப்படுவீங்க. உங்களை கண்டு மற்றவர்கள்லாம் வியப்பாக பார்க்க போகிறாங்க. புதிய பொருளாதாரத்தை பற்றி யோசிக்க போகிறீங்க. பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறது எப்படி, பணத்தை ரெட்டிப்பாகிறது எப்படி, அதை பற்றியே யோசிக்க போகிறீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வாங்கின கடன் பிரச்சனை முதல்ல தீரும். அவமான பிரச்சனைகள் முதல்ல தீரும். சிம்மத்திற்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு, தலகுனிவுக்கு இப்போ ஒரு தலை நிமிரக்கூடிய நேரம். மிராக்கல்லாம் நடக்க போகுது. கடவுள் பண்ண போகிறாரு பாருங்கள். நீங்கள் ஒரு முழு மனதோட ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் உங்களை உயர்த்த போகுது. முழு மனசில் நினைப்பீங்க. அதை உதவி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இவரை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேனே, இந்த அம்மாவை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே. இந்த உலகம் உங்களை பார்த்து தலை குனியும். உங்களை தப்பாக நினச்சவங்க தலை குனிவாங்க. இந்த உலகத்தை நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் புரிஞ்சிக்கிற நேரம். அப்போ சிம்மத்திற்கு இந்த வருஷம் பல டாஸ்க்குகளை கொடுக்குது. ஆனால் எல்லா டாஸ்கிங்லேயும் வின்னிங்கை கொடுக்குது. டாஸ்க்குனால் என்னங்க? ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தாங்க டாஸ்க்கு வரும். தோக்குறவங்களுக்கெல்லாம் எங்கெங்க டாஸ்க்கு வரும்? நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க கோல்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் ரன்னிங்கில் இருக்கீங்க, வருத்தவே படாதீங்க. நிறைய விஷயத்தில் ஜெயிக்க போகிறீங்க. இந்த வருஷத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகுது. ஒரு பாட்டே இருக்குது. அது பாட்டு உங்களுக்கு தான். வெற்றியை பரிசாக ஆண்டவன் கொடுக்குறான். நிறைய பிளான் போட போகிறீங்க. இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு புது பிளான் கிடைக்கும். 1 2 ஆக்குனதான் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியும். 2 4 ஆக்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நிறைய நேரத்தில் அமைதியாகுங்க. சிம்மராசிக்காரங்க நிறைய நேரத்தில் அமைதியாகுங்க. அப்படியே காமாகுங்க. அமைதியாக இருங்க. பக்கத்தில் என்ன வேணால் நடக்கட்டும். எவன் வேணாலும் நம்மளை பற்றி கத்திக்கிட்டு இருக்கட்டும். எவன் வேணாலும் என்ன வேணால் பேசட்டும். எதுவுமே கேட்காதீங்க. அப்படியே அமைதியாக உட்காருங்க. கடவுள் உங்கள் பக்கம். அப்போ தான் உங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்றதை விட அவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான்னு யோசிக்கக்கூடாது. அவனை நம்ம எப்படி மாற்றணும், அவன் நமக்கு என்ன பண்ண போகிறான், இதை நம்ம யோசிக்கணும். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அறிவு புரட்சி நடக்க போகுது. உங்கள் அறிவு உங்களுக்கு மிக அதிகமாக வேலை செய்ய போகுது. அதனால் பல இங்கடங்கள் எல்லாம் அப்படியே வெட்டி போட்டுட்டு விலகி வந்துட்டுருக்க போகிறீங்க. இந்த புதர்கள் நிறையா முளைச்சிருக்கும், காடு நிறைய முளைச்சிருக்கும். அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு இப்போ வரக்கூடிய நேரம். சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க சமயபுரத்தால் போய் ஒரு வாட்டி பாருங்கள். அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வார். வயசான பெரியவங்ககிட்ட நிறைய உதவி பண்ணுங்கள், அன்பு காட்டுங்க. சமயபுர மாரியம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போயும் சொல்கிறேன், சிம்மராசி எல்லா போர்லேயும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. மிகப்பெரிய வெற்றியோடு இந்த ஆண்டை கழிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரங்க 1000 லைக் வருதான்னு பார்ப்போம். எல்லா ராசியை விட அதிகமான லைக் வரட்டும். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்கள் சிம்மராசிக்காரங்க யாருன்னா இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.